ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொட்டுக்கடலை பர்ஃபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டுக்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பொட்டுக்கடலையை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சாச்சு. பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் எல்லா பக்கமும் நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் நெய் சேர்த்திக்கிறேன். இதோட அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கிறேன். இதனால் கலந்து விட்டுக்கலாம். 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு காசிக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். பதம் சிறு கம்பி பதம் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இதோட அந்த பொட்டுக்கடலையை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுட்டு இருங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த பதத்துக்கு வந்ததும் இப்போ நான் வேற ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிறேன். ஸ்பூனில் நெய் தடவி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். சூடு ஆறத்துக்குள்ளே பீஸ் போட்டுக்கலாம், ஏன்னா இந்த பர்ஃபி சீக்கிரம் செட் ஆகிடும். சூடு ஆறிடுச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.